சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. வள்ளி கேட்டா சொல்லி அத்தை இன்னொரு நாள் பிள்ளைய பார்க்க வருவாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன முக்கியமான வேலை இருக்கு, அங்க போயிருக்காங்கன்னு சொல்லுங்க. சரிங்க அத்தை. சாப்பிட சொன்னா சாப்பிடுங்க, அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பின்ன சடங்கு விட்டு போட்டு சாப்பிடாம வருவாங்க. அதானே, சாப்பிட்டுட்டே வாங்க. ஐயோ அத்தை, அதுக்கு என்ன, நம்மள சாப்பிட சொன்னா சாப்பிடணும். சரிங்க அத்தை. அப்புறம் மொய்க்க வர அந்த பிள்ளை கையில ஒண்ணு தனியா கொடுங்க, அப்புறம் வள்ளி கையில ஒண்ணு தனியா கொடுத்துருங்க. சரிங்க அத்தை. சரிம்மா, பார்த்து போயிட்டாங்க, போங்க. செம்பகல்லி, அந்த மதன் வந்தாச்சு, சொல்லிட்டே வா. என்னங்க நேரா வீட்டுக்கு அத்து பிடிக்கிட்டு போறா பாரு, இங்க வந்து நிக்கிறாள. ஏங்க என்னங்க? என்ன எல்லாரும் ஒரு மாதிரியே பாக்குறீங்க? எதுக்கு அப்படி கக்கபக்கன்னு சிச்சு? இல்ல, அத்தை மாமாவை எப்படி கூப்பிடுன்னு தெரியாம என்னங்க ஏங்க அப்படின்னாங்களா, அத சிரிப்பு வந்தது. எல்லாரும் கொஞ்சம் இருங்க. அப்ப நீ கிஷோர் எப்படி கூப்பிடுவ? ஐயோ வாங்க அத்தை. ஒன்னே முவங்கத நிரூபிச்சிட்டாள. நீயுமா? இல்ல, அவ எப்படி கூப்பிடுவான்னு கேளு. தேன்மொழி, ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்ல, நீ கிஷோர் எப்படி கூப்பிடுவ? ஐயோ அத்தை, அதுக்கே நீங்க இப்படி கேக்குறீங்க? சொல்ல ஆசையா இருக்கு. நீ எப்படி கூப்பிடுவ? கிஷோர் உன்னை எப்படி கூப்பிட சொல்லிருக்கான்? என்ன சொல்ல போறா? தேன்மொழி ப்ளீஸ் சொல்ல. நாங்களாம் என்னங்கன்னு தான் கூப்பிடுவோம். ஆனா நீ எப்படி கூப்பிடுவ? கிஷோர் எப்படி கூப்பிட சொல்லிருக்கான்? அத்தை, நீங்க எல்லாரும் லவ் மேரேஜ் தானே, பரவ ஏன் இப்படி கூப்பிடுறீங்க? நீ என்னடி புது வச்சு பேசிக்கிட்டு இருக்க? அப்படிதான் எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. அத்தை, அதெல்லாம் பப்ளிக்கா தான் கூப்பிடணும். அப்படினா சொல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். தெரியாம தான் கேக்க. ஒருவேளை அவ எசக்க கூப்பிடான்னு வச்சுக்கயே, உன்னால குமார் அப்படி கூப்பிட முடியுமா? சரி, எதுக்கு இந்த மாதிரி நீ பறந்துக்கிட்டு வர? அது நம்மளால கூப்பிட முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் இவ எப்படி கூப்பிடுவான்னு தெரிஞ்சா காதால கேட்டு சந்தோஷப்பட்டுக்கலாமே. ஐயோ ஐயோ, யாரடி? ப்ளீஸ் 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 சொல்ல. அது பர்சனல். சரி விடுங்க, அவதான் பர்சனல் சொல்லிட்டால. சரி, அத விட்டு உனக்கு கிஷோர் இப்படிதான் என்ன கூப்பிடுன்னு சொல்லிருப்பாம்ல, அது எப்படி கூப்பிடுவ? புத்திசாலித்தனமா கேள்வி கேக்குறாளாம். மீனா குட்டி, சடங்கு வீட்டுக்கு நேரம் ஆயிட்டு, தண்ணில ஊத்துனதுக்கு அப்புறமா போவாங்க. சீக்கிரம் வாங்க. தேன்மொழி, நீ பிறகு அத்தை கிட்ட மட்டும் கொஞ்சம் ரகசியமா சொல்லி. நான் எப்படி சதீஷ கூப்பிட்டாலும் சதீஷ் ஒண்ணுமே சொல்ல மாட்டாள. ஆனா இங்க மூணே நிக்கல பாரு, இவளை எசக்க மசக்க கூப்பிட்டாலும் வச்சுக்கையே ஓட விட்டு அடிப்பாவ. இவங்கெல்லாம் ஆர்வமா கேட்கறதுக்கு தான் லாக்கி, கூப்பிடலாம் மாட்டாவ. யார்டி சொன்னா? நான் கூப்பிடுறேன். என்ன எல்லாரும் குறுகுறுன்னு பாக்கியா? நான் உண்மையில சொல்றேன். எப்படி கூப்பிடுன்னு சொல்லுங்க, நான் கூப்பிடுறேன். மதனி, நான் எப்படி கூப்பிட்டாலும் சந்தோஷம் படுவேன். இங்க பாரு, இந்த மாதிரி சந்தேகமெல்லாம் பார்க்க கூடாது. மதனுக்கு நீன்னு சொன்னாலே மூக்குக்கு மேல கோவம் வரும். இதுல நீ இடக்க மடக்க கூப்பிட போறியாங்க? அந்த ஆசை நமக்கு வரலாம் மாட்டி. அதெல்லாம் ஏடி கிட்ஸ் டி, இப்படி எல்லாம் கூப்பிட்டா இதுலாம் பிடிக்காது. ஏடி கிட்ஸா? அதி தமிழக்க ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டாவல. தமிழ் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். ஐயோ, சும்மா இல்ல 90 கிட்ஸ் தான். இல்ல, நீங்களே சொல்லத பார்த்தா 80 கிட்ஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மதன் மாமா, தினேஷ் மாமா, சதீஷ் மாமா, குமார் மாமா எல்லாரும் 80 கிட்ஸ் தான். அப்ப நீங்கலாம் ஏன் தமிழ், ஏன் உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? இப்ப அத தெரிஞ்சு என்ன பண்ண போற? சொல்லுங்களா. 80 கிட்ஸ்னு வாயை பழந்தியே. கிஷோர் மட்டும் என்ன 2K கிட்ஸா? அவன் 90 கிட்ஸ் தான். அது இங்க பாரு, 80 கிட்ஸோ 90 கிட்ஸோ 2K கிட்ஸோ நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தாதான் நல்லா இருக்கும். உனக்கு உன் கிஷோரு உன் மனசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிட்டுதான் சந்தோஷப்பட்டுக்க. நான் சொல்ற மாதிரி கூப்பிட்டு பாத்தீங்களா? மாமாக்கு பிடிக்கும். என்ன சொல்லி கூப்பிடணும்? இப்ப மதன் மாமா அங்க நிக்கிறாங்க. செம்பலியத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். அத்தை சொல்லு, ஃபர்ஸ்ட் பலியாடு நாதானா? சொல்லு. அத்தை, நல்லா யோசிச்சு பாருங்க. நிச்சயமா மாமா என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட உளறிப்பாங்க. எனக்கு இப்பெல்லாம் கூப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னு நிச்சயமா சொல்லிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. நீங்க தான் காது கொடுத்து கேட்காம இருந்திருப்பீங்க. எல்லாத்தையும் மாத்திருவா போலுக்க. என்ன சொன்னாவ? ஒரு வாட்டி அவங்க காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணு யாரையோ ஒரு பையனை பார்த்து மாமான்னு கூப்பிட்டுச்சான். இவங்க தன்னைதான் கூப்பிடலாம் நினைச்சு திரும்பி பார்த்துட்டாங்களாம். ஆனா அந்த பொண்ணு இன்னொரு பையனை கூப்பிட்டுச்சான். அப்போ ஆசைப்பட்டாங்களாம், நம்மளும் யாராவது மாமான்னு கூப்பிடணும்னு. அப்படி வேணா கூப்பிட்டு பாக்கட்டா? எனக்கு என்னமோ இது விபரீதலாட்ட மாதிரி இருக்கு. இன்னைக்கு நம்ம சடங்குக்கு போன மாதிரி தான். சரி, கூப்பிட்டு தான் பாரு. ஆனா பயமா இருக்க. அக்கா கூப்பிடுங்க அக்கா. சரி கூப்பிட்டு பாக்க. நான் கூப்பிடுன நீங்களா ஒளிஞ்சுக்கணும். நாங்க ஒளிஞ்சுக்கணுமா? ஆமா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி.
அத்தி அவசரப்பட்டு ஆசைப்பட்டுட்டேனா? மாமா அத்தி குரலே ஒரு மாதிரியா இருக்குதே. இப்பெல்லாம் கூப்பிட்டா ஓட அடிப்பவ. மாமா இல்ல இல்ல மாமா, சே இதுவும் நல்லா இல்ல. மாமா இது அறவே நல்லா இல்ல. என்னடி கூப்பிட்டேடி? தமிழே வர மாட்டுக்கு தமிழே. அக்கா திடீர்னு கூப்பிடனால அப்படிதான் இருக்கும். சும்மா கூப்பிடுங்க அக்கா. அப்படிங்கிறிய கொஞ்சம் இதையும் பக்கு பக்குன்னு இருக்கு. நேரு ஒருவேளை என்ன அடிச்சவனா எல்லாரும் வந்து காப்பாத்திரணும்னா அப்படியே ஓடட்டு ஆட்டினாலும் இந்த தெருல தானே வரட்டவே. அப்படியே சடங்குட்டுக்கு ஓடிரு. உனக்கு இப்ப சடங்குட்டுல போய் சுவாத்த தின்றணும் அப்படிதானே டி? இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? சரி ரொம்பதான் இன்சல்ட் பண்ணுவாங்க. அக்கா கூப்பிடுங்க அக்கா. இருட்டி மாமான்னு வர மாட்டேங்குது. மாமா ஐயோ கவுத தொண்டை மத்த நேரம் ஒழுங்கா வரும். என்னங்க அப்படின்னா கூட வருது. மாமான்னு வர மாட்டேங்குதே. மாமா சைஸ் கூப்பிட்ட மாதிரியே இருக்குது. எடுப்பட்டவள எல்லாம் அவளை அடிச்சு கொல்லுங்க. அவளே கஷ்டப்பட்டு கூப்பிட்டு இருக்க, நீ எப்படி பண்ணிட்டு இருக்க? சத்தியமா சைஸ் கூப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி கூப்பிடுவேன் தமிழே? அவ கடக்கா அவனை வெறுப்பத்தி பாக்குறா. நீயும் மதனும் டூயட் பாடுவீங்க, அவளுக்கு போறாமே. ஆமாக்கா நீங்க கூப்பிடுங்க. எடி செம்மவலி உன் மேல பாசத்துல தான் நான் சொல்றேன். சத்தியமா சொல்றேன், சைஸ் கூப்பிட்ட மாதிரி தான் இருந்தது. என்ன வச்சு டெமோ பார்த்துட்டு இருக்கேன்னு நான் ஒண்ணு கூப்பிட மாட்டேன். வாங்க சடங்குட்டுக்கு போலாம். ஐயோ அத்தை நீங்க கூப்பிடுங்க அத்தை. இவ வேற ஆசையை கட்டி விட்டுட்டாலே. மாமா என்ன சொன்ன? இல்ல அது வந்து இல்லங்க, நான் சடங்கு வீட்டுக்கு போறேன். பிள்ளைலாம் பாத்துக்கிடுங்க. பிள்ளைகள் இப்ப வருவான்னு சொல்லதுக்கு கூப்பிட்டேங்க. இல்ல அதுக்கு முன்னாடி என்னமோ. அதுக்கு முன்னாடி என்னங்க வீட்டுக்குள்ளேயா போறிய அப்படின்னு. இல்ல என்னமோ சொல்லி கூப்பிட்டிய. என்ன சொல்லி கூப்பிட்ட? அத்தி அடிச்சிருவாளோ? இல்ல என்னமோ நீ சொல்லி கூப்பிட்ட. மாமா ஐயோ என்ன கேவலப்படுத்திட்டாலும் இப்படி அசிங்கப்பட்டுட்டேன்னு. ஐயோ ஏங்க ஏங்க இப்படி சிரிக்கீங்க? சம்பளவல்லி என்னங்க எத்தனை நாள் ஆசை தெரியுமா? நான் சொல்லி கூப்பிடுறத விட நீ ஏன் கூப்பிடணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். I love you சம்பளவல்லி. நிஜமாவா? நிஜமோ நிஜமோ நிஜமா நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அத்தி தேன்மொழி உன் வாயில சக்கரை அள்ளி படணும். அத்தி மதன் இவ்வளவு சந்தோஷம் வந்து நான் பார்த்ததே இல்லையா? அத்தை நம்மள ட்ரை பண்ணலாம் போலக்க. அத்தை குமாருக்கு எப்படி கூப்பிட்டா தெரியும் தெரியலையே. அத்தை இத வேற ஆராய்ச்சி பண்ணணுமா? தமிழே நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தமிழே. காதலிங்கிறது ஒருத்தர் மட்டும் காதலிக்கிறது காதல் இல்ல, ரெண்டு பேரும் காதலிக்கணும். அதுக்கு பேர் தான் காதல். காதல்ல நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ எனக்கு மரியாதை கொடு, அது இது எதுவுமே முக்கியம் இல்ல. அன்பு மட்டும்தான் முக்கியம். உண்மையான காதலுக்கு கோவப்படாது. உண்மையான காதலுக்கு ஈகோ இருக்காது. உண்மையான காதலுக்கு பொறாமை இருக்காது. உண்மையான காதலுக்கு வெறுக்க தெரியாது. உண்மையான காதலுக்கு நம்மள தவிர வேற யாரையும் நேசிக்க தெரியாது. நமக்கு பல்லெல்லாம் போய் புக்கெல்லாம் விழுந்தாலும் அவங்க கண்ணுக்கு நம்ம தேவதையா தான் தெரியும். அதுதான் உண்மையான காதலிட்ட. நீங்க இப்படி கூப்பிடுறதுக்கே பயந்து போய் இருந்தீங்கன்னா அது எப்படி காதல் ஆகும்? எப்ப உங்களுக்குள்ள தயக்கம் வந்ததோ அப்பவே அது உண்மையான காதல் இல்ல. உங்கள பாதி தானே அவங்க. அப்ப எதுக்கு நீங்க அவங்ககிட்ட பேசுறதுக்கு பயப்படணும்? உங்க மனசுல இருக்கதெல்லாம் சொல்லதுக்கு ஏன் பயப்படணும்? அவங்க கிட்ட கேட்கறதுக்கோ பேசுறதுக்கோ உங்களுக்குள்ள தயக்கம் இருக்குன்னா உங்களுக்குள்ள முழுமையான காதல் இல்லைன்னு அர்த்தம். அவங்க யாரு? நம்மளே சரி பாதி. அப்படி இருக்கும்போது பயமும் வராது தயக்கமும் வராது. எதையும் மறைக்கணும்னு தோணாது. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுது? காதலத்தை நானும் கிசரும் ஒருத்தொத்த விரும்புறோம். அவங்கள பாதினா என்னல பாதி அவங்க அப்படின்னு நினைக்கிறோம். அவங்கள பார்த்தா எனக்கு பயம் வராது, பாசம் தான் வரும். அவங்க என்னை விட்டு பெரிய போற நினைச்சாலே என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. அதுதான் தான் காதலே. எந்த இடமானாலும் சரி, எந்த நேரமானாலும் சரி, அவங்க காதல்ல எனக்கு குறை இருந்ததே இல்லை. அதான் தெரியுமே உங்க அக்கப்போரு. அது அக்கப்போர் இல்லத்த, அன்பின் வெளிப்பாடு. எத்தனை பேர் சுத்தி இருந்தாலும் அவங்க கண்ணுக்கு நான் மட்டும் தான் தெரிவேன். என்னை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள வர சந்தோஷம், அதை வெளிப்படுத்துற விதம், அவ்வளவுதான். இதுதான் காதலே. இப்படி மாமான்னு கூப்பிடுறதுக்கே இப்படி பல முறை ட்ரைனிங் எடுக்கிறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க உண்மையிலே உங்க ஹஸ்பண்ட் எல்லாம் நேசிக்கிறீங்களா? நீங்க நேசிக்கிறதுக்கு பேரு காதலா? எப்ப எதை பேசுறதுக்கும் எதையும் கேட்கறதுக்கு தயக்கம்
இருக்கீங்களோ அப்பதான் அது உண்மையான காதல். அது மட்டும் இல்ல, நீங்க நேசிக்கிற மாதிரி அவங்களும் நேசிக்கணும், அவங்க நேசிக்கிற மாதிரி நீங்களும் நேசிக்கணும். அதுதான் காதல். ஒருத்தங்க மட்டும் நேசிச்சா அந்த காதல் முழுமை அடையாது. காதல தீட்டிச்சு முடிச்சிருப்ப போலுக்க. இல்ல ஆமா, லவ் பண்ணி 3 மாசம் இருக்குமா? இன்னையோட 28 நாள் ஆகுது. 28 நாள்ல பீட்டச்சி முடிச்ச மாதிரி பேசுறா. நமக்கு கல்யாணம் முடிஞ்சே 9 வருஷம் ஆயிப்போச்சு. ஆத்தி இந்த சதிசு பேவுல உண்மையிலேயே நம்மள நேசிக்குது. எனக்கு தான் காதல் வரல, மண்ணங்கட்டியே வராம இருந்திருக்கு. இனிமேல் என்ன ஆனாலும் சரி, நானும் என் சதிச உசுருக்குசுடா காதலிக்க போறேன். ஆத்தி இவனுக்கு ஆயுசு 100 தான். என்ன? ஆமா, ஏதோ சடங்கு வீட்டுக்கு போறேன் நம்ம சொன்னாங்க. ஆமா, அண்ணிலாம் சேலை கட்டிட்டு போறாங்கல்ல, நீ சேலை கட்டிட்டு போ, உனக்கு அழகா இருக்கும். எவ்வளவு அழகா வந்து சொல்றான். இந்த குமார் புயவுலாம் நான் பீரோ நிறைய சேலை தச்சுட்டு எங்க நல்லா இருக்கான்னு கேட்ட கூட சொல்லாது. இத போட்டுட்டேனே, எதுக்கு சேலை கட்டணும்? இப்ப அண்ணி எல்லாரும் ஊருக்குள்ளோடி தான் போவாங்க. இவங்க எல்லாம் ஊருக்குள்ள போறனாலே எல்லாரும் சொல்லுவாங்க அன்னைக்கிளி மருமக்கமார் போறாங்கன்னு. நீயும் கூட சேலை கட்டிட்டு போனா உன்னையும் அப்படி சொல்லுவாங்கல்ல. பாரு, அதனக்கா. ஓ, அப்படியா? இது எனக்கு தெரியாம போச்சுதே. அன்னைக்கிளி மருமகான்னு பேர் வாங்குறது பெரிய விஷயம். ஊருக்குள்ள இவங்க போறாங்கன்னா எல்லாரும் பார்க்க வராங்க, உன்னையும் எல்லாரும் பாப்பாங்கல்ல. போ, சேலை கட்டிட்டு போ. தேங்க்யூங்க, நல்ல நேரம் சொன்னீங்க. இருங்க, ஏங்க, அந்த ப்ளூ கலர் சேலை கட்டவா இல்ல பிங்க் கலர் கட்டவா? நைட்டு போற டார்க்கா போடணும், அப்போ கிரீன் தான் உனக்கு அழகா இருக்கும். கரெக்ட், லைட் கிரீன் சூப்பரா இருக்கும். ஏங்க, எல்லோ மாதிரி கட்டவா இல்ல லைட் கிரீன் மாதிரி கட்டவா? தமிழ் அணி கட்டிருக்காங்க பாரு, இதுதான் நைட்டுக்கு பளிச்சுன்னு இருக்கும். இதே மாதிரி கட்டிட்டு போ, இதே மாதிரி சேலை கொண்டு இருக்குல்ல. அக்கு ராணி வேற தெரிஞ்சு வச்சிருக்கேன். பாரிட்டி என்கிட்ட எத்தனை சேலை இருக்குன்னு கூட இந்த பையன் எனக்கு தெரியாது. அன்னைக்கு நீங்க என்ன கலர் வாங்கி கொடுத்தீங்களே, அது போடட்டா? அப்படியே ஃப்ரிட்ஜ்ல பூ இருக்கு, அதையும் வச்சுட்டு போ, சூப்பரா இருக்கும். அப்புறம் நான் கெட்ட தாலியும் வெளியில எடுத்து போட்டுட்டு போ. தாலியா? 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 அடி நான் சடங்குட்டு வரல, எனக்கு மயக்கமா வருது. அம்மா முடியலையே. எங்க அவசரப்பட்டு வெளியில சொல்லிட்டீங்க. இல்லட்டா நீ யாருக்குமே தெரியாது பாரு. சரி நீ சீக்கிரம் வா, நான் உனக்கு எல்லாம் இஸ்திரி பண்ணி தரேன், வா. அக்கா, ஒரு 2 மினிட்ஸ் தான். அக்கா எனக்கு கொஞ்சம் தாங்கினாப்ல பிடிங்கக்கா, எனக்கு மயக்கமே வந்துரும் போல இருக்குக்கா. என்ன இப்படிலாம் பேசுறவ? தமிழே, நாமெல்லாம் ஒண்ணுமே இல்ல தமிழே. நாமளும் இனிமேல் இப்படி லவ் பண்ணணும். பொறாமையா இருக்குல்ல? உம்பட்டி தேன்மொழி, என்னத்த? சேலைக்கு சுருக்கலாம் அழகா எடுத்திருக்கிய. எப்படி 2 நிமிஷம் தானே ஆகுது? கிசாரதா? ஓ, அப்படியா? அதுக்குதான் நல்லா சுருக்கு வச்சு சேலை கட்டுறதே கிடையாது. நான் அழுதுருவேன்க்கா. பேசாம நம்ம இதுக்கு ஒரு சங்கம் வச்சுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இதுக்காவது நாமெல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வைக்கணும். அந்த சங்கத்துக்கு சீக்கிரம் பேரை சொல்லுங்க. ஆமா ஆமா, நம்ம மனக்குமரல கொட்டதுக்காவது ஒரு சங்கம் வேண்டாம். பாவப்பட்ட பொண்டாட்டிகள் சங்கம் வச்சிருமாக்கா. அதே எல்லாரும் கண்ணிதான் தொடங்கட்டி நம்மளதான் பார்க்க வரவ. இங்க எல்லாரும் பேசுவாங்களா? இந்த ஊர்ல எல்லாரும் நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க. என்னம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்க்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் மீனா குட்டி. என்னம்மா தமிழே, செம்பகமல்லி, மீனா நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கோம். நல்லா இருக்கோம்க்கா. ஊர்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேங்கல, வேலைன்னு போயிருந்தோம், அதான். சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல. வள்ளிமோ சடங்குக்கு போறீல? ஆமா. இன்னும் நீங்க வரவேணும், தண்ணி ஊத்தாம இருக்காவ, சீக்கிரம் போங்க. அப்படியா? சரிக்கா, நாங்க இப்ப போயிடலாம். சீக்கிரம் போங்கம்மா. நீங்க வரலையாக்கா? நீங்களே இப்பதான் போறிய, நீங்க வந்த கூட தண்ணி ஊத்துவனாவ, அதான் வந்து வீட்டு வேலையை முடிச்சுட்டு போலாமேன்னு வந்தேன். இப்ப நீங்க கிளம்பிட்டீல, நானும் பின்னாடி வர வேண்டியதா? சரி வாங்கக்கா. அன்னக்கிலத்த மருமக்க மாதிரில இப்பதான் சடங்குட்டுக்கு போறீல? ஆமாக்கா, நீங்க வரலையாக்கா? நீங்களே என்ன இப்பதானே போறிய? நீங்க போனதுக்கு அப்புறம் தான் போனிட்டு இந்த தெருக்காரங்களே இருக்காவ. நீங்களே இப்பதானே போறிய? ஆமா, அன்னக்கிலத்த மருமவ 4 பேரு. இது யாரு? கிஷோர் பொண்டாட்டி. லாஸ்ட் உள்ள இருக்கல்ல, அவன் வைஃப். ஓ, அன்னக்கிலக்க மாதிரியே இருப்பான ஒரு பையன், எங்க டெல்லியில கூட கமிஷனரா? அவன் பொண்டாட்டிதான். அப்படியா? மகாலட்சுமி மாதிரி இருக்காள, அதானே. அந்த பையனுக்கு ஏத்த புள்ளதான். அவன் ஆளு ஹீரோ மாதிரி இருப்பானே. அந்த பையனுக்கு அழகா பொண்ணு பாத்திருக்காவலே. உன் பேர் என்ன பேருமா? தேன்மொழி. பேருக்கு ஏத்த மாதிரிதான் இருக்க. பரவாயில்ல, கொடுத்து வச்சவதான். தேங்க்ஸ். சரி, எல்லாரும் போங்க. அத்தை,
உங்களுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஏன் அவங்க கேட்டோன்னு நீங்க வேற ஏதாவது சமாளிப்பீங்கன்னு நினைச்சேன். அவனே நான் கெட்ட வேலையை முன்னெடுத்து போட்டுட்டு போன்னு சொல்லிட்டான். இதுக்கப்புறம் நாங்க சொன்னா என்ன சொல்லட்டா என்ன? உங்ககிட்ட நிறைய பேசணும். வீட்டுக்கு வந்துக்க. இந்த வேலை எப்ப பாத்தியா? அது வந்து அது இதே மாதிரி நீ என்னென்னலாம் மறைச்சிருக்கீங்களோ யாருக்கு தெரியும்? ஐயா தப்பெல்லாம் இல்லத்த, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. தாயே போதும், ஊமை மாதிரி இருந்துகிட்டு பாத்துருக்க வேலையா? ஆனா இந்த வருஷத்துல நீ தோத்துட்ட தமிழ். நீ கூட சொன்னிய ஒன்னே மவா ஒன்னே மாதிரின்னு. ஆனா இப்ப அவள மாதிரி நான் இல்ல பாத்தியாட்டி. ஆமா தமிழ், அவ கூட உன்னை பார்க்கும்போது நீ வெறும் டம்மி பேசு தமிழே, டம்மி பேசு. எடுப்பட்டவளே ஓடிரு, உண்மை சொன்னேன். சரி சடங்கு வீடு கிட்ட வந்துட்டு அமைதியில வாங்க. ஆமா அந்த மொய்க்க வரங்க மீனா குட்டி வச்சிருக்கா. நான் வச்சிருக்கேனா? செம்பாலிக்கா, இதெல்லாம் நீங்க தான பொறுப்பா எடுப்பீங்க. நீங்க தான் வச்சிருக்கணும். நான் பொறுப்பா இருக்கேன்னா நான் கிச்சன் மட்டும் தான் பொறுப்பா இருக்க முடியும். இங்க பாரு வர சொல்லல நீ தானே பொறுப்பா இருப்ப, நீ தான் எடுத்துட்டு வந்திருக்கணும். அப்ப இங்க ரெண்டு பேரும் எதுக்கு? பத்திய கடைசி நம்மளையும் கொத்துட்டா. நான் நம்ம வீட்ல டம்மி பேசி என்னன்னா எதிரே சேர்க்காதீங்க. தமிழே எனக்கு சேலை கட்டக்க 1 மணி நேரம் ஆவணும் தெரியும். நான் எப்படி எடுத்துட்டு வருவேன்? அப்ப யாருமே எடுத்துட்டு வரலையா? கேவலப்படுத்தது காட்டி வந்திருக்கியா? சடங்கு வீடு பக்கத்துல வந்துட்டு. தமிழே அப்ப நல்ல நேரம் வந்தவ. என்னங்க என்ன எல்லாம் தெருவழியா போயிட்டு இருக்கீங்களா? எதுக்கு? நம்ம வீட்ல வயக்காட்டு வேலை பாப்பாவல்ல வள்ளியக்கா, அவிய மகளுக்கு சடங்கு. நீ தண்ணி ஊத்துறாவ, அதான் எல்லாரும் போறோம். அப்படியா? அம்மா நீங்க காரை விட்டுட்டு இதுக்கு நடந்து வரீங்க? ஹோட்டல்ல இருந்து வந்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா கார் டயர் வெடிச்சு போச்சு. நல்ல நேரம் ஊருக்குள்ள வந்து வெடிச்சது. இல்லைன்னா அங்கே நடந்தே தான் வந்திருக்கணும். அதான் வண்டியில விட்டுட்டு நடந்து போய்கிட்டு இருக்கேன். வந்தது நல்லதா போச்சு. என்னங்க என்ன தமிழே? என்னங்க அத்தை சடங்கு வீட்டு கொடுக்கறதுக்கு 2 கவர் மொய் கொடுத்தாங்க. அத அங்கேயே வச்சிட்டு வந்துட்டோம். இப்ப வீட்டு போய் எடுத்து வர சொல்ற. இந்த சடங்கு வீட்டுக்குள்ள போக முடியாதுங்க. அதுக்கு என்ன, இந்த பெட்டி கலர் கவர் மட்டும் வாங்கி நான் கொஞ்சம் பணம் தரேன். சரிங்க. எவ்வளவு கொடுக்கணுமோ கொடுத்துட்டு நீ வச்சுக்க. சரிங்க. என்ன பாப்பா வருவா, அதுல 2 இட்லி மட்டும் ஊத்தி விட்டுருவீங்களா? சரி நான் பாப்பால பாத்துக்கிறேன், நீ போ. சரி போயிட்டு வாங்க. அத்தை என்ன தென்மொழி, மாமா உங்களை உசுருக்குசுரா காதலிக்கிறாரு. ஏதாச்சு சொல்ற? அதான் ஊருக்கே தெரியுமே. இல்ல மாமா உங்களை உசுருக்குசுரா காதலிக்கிறாங்க. அதான் ஏதாச்சும் சொல்ற? நான் மாமா ஒரு நிமிஷம் கவனிச்சேன். இத்தனை பேர் இருந்தாலும் வந்தோன்னே மாமா கண்ணு உங்களை தான் தேடிச்சுது. நான் மாமா தூரத்திலே பார்த்தேன். நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ஆனா உங்களை பார்த்தோன்னே மாமாக்குள்ள ஒரு சந்தோஷம். ஏதோ பக்கத்து ரூம்ல இருந்து ஹாலுக்கு வந்த மாதிரி ரொம்ப பிரைட் ஆனாரு. அது மட்டும் இல்ல, நீங்க காசு இல்லைன்னு சரி நான் போய் எடுத்துட்டு வரேன், இல்லைன்னா பாத்துக்கலாம் நீ போ நான் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு எதுவுமே சொல்லல. அதுக்கு என்ன என்கிட்ட இருக்க பணத்தை தாரேன்னு அந்த நேரத்துல உங்களை கௌரவப்படுத்தினாரு. அது மட்டும் இல்ல, குழந்தைக்கு இட்லி கொடுத்துருங்கன்னு எந்த தன்மானமும் பார்க்கல. நம்ம ஹஸ்பண்டோ காதலனோ தனியா இருக்கும்போது என்ன பேசினா கூட அவங்களுக்கு வருத்தமா இருக்காது. அதே 2 பேர் முன்னாடி நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னா, சின்னது சொன்னா கூட அவங்களுக்கு பேச தெரியும். நாங்கெல்லாம் இருந்தோம், நீங்க பாப்பாக்கு சோறு ஊட்டின்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன நான் பாப்பா பாத்துக்கிட்டே நீ போயிட்டு வான்னு சொன்னாங்க பாருங்க. உங்ககிட்ட மாமா கௌரவம் பார்க்கல, மாமா உங்ககிட்ட ஈகோ பார்க்கல. உங்களுக்கு தான் காதலிக்க தெரியல. 4 வயசுல காதல் வர்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. 40 வயசு ஆனாலும் சரி, 60 வயசு ஆனாலும் சரி, அதே காதல் இருக்கணும். அது மாமா கிட்ட இருக்குது. உங்களை எப்படி 16 வயசுல ரசிச்சாரோ அப்படிதான் 45 வயசுல ரசிச்சுட்டு இருக்காரு. எப்படி சொல்ற? நான் பார்த்தேன். மாமா உங்களை ரசிச்சு பார்த்தாரு. மனைவியை ரசிச்சு பார்க்கணும். மாமா பார்த்தாரு, நான் பார்த்தேன். அவங்க கண்ணை பார்த்து பேசினாலும் உங்களை ரசிச்சாரு. நாங்க இத்தனை பேர் கூட இருக்குன்னு தெரிஞ்சும் உங்களை ரசிச்சு பார்த்தாரு. அதுதான் காதலே. இன்னைக்கு அடுத்தவங்க மேல கண்ணு போக கூடாது. நான் நேசிக்கிறவங்க மட்டும் தான் பார்க்கணும். நான் பார்த்தேன், மாமா கிட்ட பார்த்தேன். அத்தை ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்க தான். நீங்க 40 இல்ல 60லயும் காதலிப்பீங்க. நிஜம்தான். தினேஷ் உண்மையிலே ரொம்ப லவ் பண்ணுவாரு. தமிழே நீ கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க தமிழே. நீங்க நினைக்கிறீங்க அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா இப்படித்தானே இருப்பாங்கன்னு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் காதல் வேணும் தே. அன்னைக்கு அத்தை ஒண்ணு சும்மா செலக்ஷன் பண்ணல. கிஷோர் ஒண்ணு பொண்டாட்டின்னு சும்மா சொல்ல. இப்ப புரியுது.